டாக்டர், அனு எங்க இருக்கா? இங்க உள்ளதாமா இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வந்துருவாங்க. இவ்ளோ நேரம் ஆகும் டாக்டர்? தெரியலம்மா, 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்குதான் அதிசயமா பேசுறாங்க. அதான் நானும் பேசட்டுமேன்னு விட்டுட்டேன். அப்படியா? இல்ல அர்ஜுன் வந்தாங்கன்னா அனுவை கேட்பாங்க, அதான். சரிம்மா, உங்களோட செக்அப் முடிஞ்சுதா? இல்ல டாக்டர், பேபி பொசிஷன்ல எல்லாம் நடக்க சொல்லிட்டாங்க. என்ன ஸ்கேன் எடுக்க வந்தீங்க? எம்டி ஸ்கேன் டாக்டர். சரி வாங்க, நான் பாக்குறேன். சரி டாக்டர். சரி ஆதி, நீ காலேஜ்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கதான் பிராக்டிக்கலா நிறைய விஷயம் கத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போது தான் காலேஜ்ல கிளாஸ் நடக்கும். தேர்ட் இயருக்கு அப்புறம் பிராக்டிக்கல் கிளாஸ் தான் அதிகமா இருக்கும். பிராக்டிக்கல்னா ஹாஸ்பிட்டல்ல தானே பண்ண முடியும். சோ அதனாலதான் மார்னிங்ல இருந்து இங்க இருக்கேன். ஓபி பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அட பாவி, எதுவும் தெரியாம மெடிசன் கொடுத்துட்டீங்கன்னா? இல்ல அப்படிலாம் நடக்காது. நாங்க பேஷண்டோட கேஸ் ஹிஸ்டரி வாங்குவோம், அப்புறம் என்ன மெடிகேஷன் ப்ரிஃபர் பண்றோம்னு எழுதுவோம். எங்களோட ப்ரொஃபசர்ஸ், உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க இருக்க சீஃப் டாக்டர்ஸ் வந்து அதுக்கு அப்ரூவல் பண்ணி சைன் பண்ணுவாங்க. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? டாக்டர்ஸ் பண்ற எல்லாமே எங்களையும் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. பட் ஒரு மெடிகேஷன் ப்ரிஃபர் பண்ணும்போது டாக்டரோட அப்ரூவல் வேணும். அப்போ நீ சென்னையில படிச்சிட்டு இருக்கும்போது உங்க அப்பாவும் உனக்கு ஒன் ஆஃப் த ப்ரொஃபசர்ல? ஆமா. அப்போ நீ இங்க வந்துதான் அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கியா? ரெண்டுமே. அவருக்கு ஸ்டூடெண்ட்டும் நான் தான், அசிஸ்டன்ட்டும் நான் தான். என்னோட மார்க்ஸ் எப்பவுமே டாப்ல இருக்கிறதுக்கு அப்பா ஒன் ஆஃப் த ரீசன். டெக்னிக்கலா நிறைய விஷயம் சொல்லி தருவாரு. நீ எப்பவுமே லக்கி தான் ஆதி. நல்லா முட்டை கண்ணு வச்சு பாத்துட்டு இருக்கா. பாத்து உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? விடுங்க. மிஸ் ஸ்வாதி, பாத்து வர மாட்டீங்களா? ஸ்வாதியா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் உங்க டாக்டர் கோட்ல இருக்குல்ல, ஓகே. பாத்து வர மாட்டீங்களா? நான் பார்த்து தான் வந்தேன். நீங்க தான் உங்க சிஸ்டரை பார்த்துட்டு என் மேல வந்து இடிச்சிட்டீங்க. என்ன நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா? இல்லங்க, பார்த்தாலே தெரியுது, அதனால தான் சொன்னேன். நீங்க வேணும்னா எல்லார்கிட்டயும் கேளுங்க. நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன், அதனால உங்களை விடுறேன். எந்த இயர் நீங்க? நானா ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயருக்கு ஹாஸ்பிடல்ல என்ன வேலை? அத கேக்க நீங்க யார் மிஸ்டர் ஆதிரன்? நான் உன்னோட சீனியர். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு காலேஜ்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட கசின் சிஸ்டருக்கு டெலிவரி, அதான் பார்க்க வந்தேன். போங்க, போய் கிளாஸ கட் அடிக்காம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. முன்ன பின்ன நல்லா பார்த்து நடங்க. பேஷண்ட் மேல இடிச்சிடாதீங்க. நான் பார்த்து தான் வந்தேன், நீங்க தான் என்ன மோதிட்டீங்க. ஆதி, என்னடி? நான் கிளம்பட்டுமா ஆதி? அங்க இருந்து அண்ணி கூப்பிட்டாங்க. எதனா சாப்பிட்டு போடி. இரு. இல்ல அதெல்லாம் வேணாம். சரி, பார்த்து போ. சோ ஸ்வீட், எவ்வளவு அழகா கேர் பண்ணிக்கிறாரு. சரி, நான் போயிட்டு வரேன். அனு, நான் போறேன். ஈவினிங் வா. சரி, எனக்கும் டைம் ஆச்சு. நான் போய் ஓபில பேஷண்ட் அட்டென்ட் பண்ணும். அனு ஏன் சோகமா போறா? நான் எதனா அவளை ஹர்ட் பண்ணிட்டேனா? அனு, ஒண்ணும் இல்ல, நான் போயிட்டு வரேன். அண்ணி அங்க இருந்து கூப்பிடுறாங்க. திரும்பாம பதில் சொல்றா. கன்ஃபார்மா கோச்சுக்கிட்டா. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஐயோ, இவ வேற கோச்சுக்கிட்டா அவ்வளவு ஈஸியா பேசவே மாட்டாளே. ஒருவேளை இந்த பொண்ணு சிஸ்டர்ன்னு சொன்னதுக்கு கோச்சிட்டு இருப்பாளோ? இவருக்கு என்ன ஆச்சு? ரொம்ப கூலா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப சேட் ஆயிட்டாரு. ஹலோ சீனியர், பாரு கண்டுக்காம போறாரு. உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன். நைஸ் கை. இருந்தாலும் இவன் ரொம்ப ஆட்டிடியூட் தான், கண்டுக்காம போறான். அஞ்சலி, அழாதீங்கம்மா, இது நார்மல் தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரும். ஒரு 1 வீக் கழிச்சு அகைன் ஸ்கேன் பண்ணலாம். நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. எதை பத்தியும் வரி பண்ணாதீங்க. சரிங்க டாக்டர். இந்த மாதிரி முதல்ல அழாதீங்கம்மா. இல்ல டாக்டர், நான் வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த பேபியை நான் கேரி பண்றதுனால தான் எல்லாரும் கொஞ்சமாவது என்கிட்ட பேசுறாங்க. ஏன் இதை போட்டு இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் டேஸ் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது, அதெல்லாம் காமன் தாமா. growth எப்படி இருக்குன்னு நாங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிகேஷன் ஃபாலோ பண்ணுவோம். இது காமன் தாமா. நான் நிறைய கேசஸ் பார்த்துட்டேன். அழாதீங்க, நான் சொல்றேன்ல. அப்போ என் பேபிக்கு ஒன்னும் ஆகாதுல்ல டாக்டர்? ஒன்னும் ஆகாதுமா. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நீ அணுவை தேடிட்டு இருந்தல்ல, அங்க இருக்கா பாருமா. அனு, இங்க வாமா. வரேன் அண்ணி. இது என்ன ஃபீலிங்? ஹெவியா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணா அவ்வளவுதானே. எனக்கும் இந்த மாதிரி கௌதம் சார் பிடிச்சிருக்காரு, ஆனா அவர் என்ன சேவ் பண்ணணும் தானே பிடிச்சாரு. அப்ப நான் மட்டும் ஏன் இப்படி திங்க் பண்றேன்? என்ன பண்றது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. இல்ல, இதெல்லாம் தப்பு. நான் அப்படிலாம் திங்க் பண்ண கூடாது. இங்கே வாமா. வரேன் அங்கிள். ஐயோ, அங்கிள் வேற இங்க இருக்காரு. எப்படி இவரை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஆதி வேற கூட இல்ல, எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப நான் தனியா அங்கிள் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அங்கிள். வாமா. எங்கம்மா சார் எங்க போயிட்டாரு? ஆதி ஓபி பேஷண்ட் அட்டென்ட் பண்ணுமா, அதான் அப்படியே போயிட்டாரு. சரி வாங்கம்மா, இன்னைக்கு எங்க 2 பேர் கூட லஞ்ச் சாப்பிடுங்க. இல்ல சார், வேண்டாம். என்னம்மா சொன்ன? சார் நான் சொன்னேன். ஐயோ சார், நான்
நான் சொன்னேன். ஆமா அப்படிதான் சொன்னேன். ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் போல. அவன் மட்டும் கேட்டிருந்தானா ஒரு வழி ஆயிருப்ப. அது என்ன உண்மைதான். நீ என்ன மாமான்னு கூட கூப்பிடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க சாரு அங்கிள்லாம் கூட வேண்டாம். இல்ல இல்ல, எல்லார் முன்னாடியும் அப்படி கூப்பிட முடியாது அங்கிள், ப்ளீஸ். அது மட்டும் இல்லாம யாரோட லைஃப்ல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நான் இப்படி கூப்பிடுறதுனால நமக்குள்ள ஹர்ட்டிங்ஸ் வேணாம் அங்கிள். ஓ அண்ணி ஸ்கேன் எடுக்க போலாம் வாங்க. இல்லம்மா எடுத்துட்டோம், இவ்வளவுதாம்மா. மெடிசன் வாங்கிட்டு கிளம்பலாம். நீ வேணும்னா உன் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வா. சரிங்க அண்ணி. தேங்க்யூ சார். நான் ஒரு 1 வீக் கழிச்சு அகைன் செக்அப் பண்றேன். சரி வாங்கம்மா, இங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஆதி கிட்ட கேளுங்க, அவன் சப்போர்ட் பண்ணுவான். உங்களுக்கு ஏதாவது ஸ்டமக் பெயின் வேற எதுனா இருந்தா கூட உடனே ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. சரிங்க டாக்டர். சரிம்மா, நீங்க 2 பேர் பார்த்து கிளம்புங்க. தேங்க்யூ டாக்டர். சொல்லிட்டு வாமா, நான் லிஃப்ட் பக்கத்துல வெயிட் பண்றேன். சரியா நீ? அங்கிள் எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி அங்கிள். இன்னும் நீ அதை விடலையம்மா. இங்க பாருமா, இது 2 இண்டிவிஜுவல்குள்ள நடக்கிற ஒரு காமனான விஷயம். அவனோட அப்பாவாவே நான் இருந்தாலும் இதுல தலையிடுறது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம ஒரு அப்பாவாவும் ஒரு டாக்டராவும் அவனோட எல்லா ஃபீலிங்ஸையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் செய்வேன், அதை வேல்யூவும் பண்ணுவேன். இல்ல அங்கிள், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ இதனால எதுவும் குழப்பிக்காதமா, நான் எதுவும் தப்பா நினைக்கல. நான் ஆதி சந்தோஷமா இருக்கானே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அப்போ நீங்க தான் எங்களை தப்பா நினைக்கல அங்கிள்? நான் அப்படி நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன். சரிங்க அங்கிள். அப்போ நீங்க ஈவினிங் வீட்டுக்கு வரீங்கன்னு ஆதி சொன்னாங்க. எஸ் எஸ். அப்போ சரி, நான் உங்களுக்கு ஏதாவது குக் பண்ணி வைக்கிறேன். ஒன்னும் வேணாமா, உன் கையால நீ ஒரு காஃபி போட்டு கொடுத்தாலே போதும். ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கும்போது வா, நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுமா. சரிங்க அங்கிள். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே அங்கிள். சேடா இருக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். தெரியலம்மா, உன்னோட அங்கிள் எல்லாமே நார்மல் ஆயிடும் தான் சொன்னாரு. நீங்க இப்படி அழவே கூடாதாமே. நீங்க ஹாப்பியா இருங்க. இருங்க. டேய் குட்டி பையா, ஒழுங்கா வளரு சொல்லிட்டேன். அத்தை கிட்ட சேட்டை பண்ணி அடி வாங்க வேணாமா? பையனே முடிவு பண்ணிட்டியா? ஆமா, எங்க அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு பையன் தான் பிறக்கணும். என்ன பேபியா இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த்தியா பிறந்தா போதும். இந்த அம்மா என்ன சத்தமே காணும், ரொம்ப வெக்கப்படுறாங்க. இரு உன்னை வச்சுக்கிறேன். என்ன அனு, இன்னைக்கு கிளாமரஸ் ஓவரா இருக்கு உனக்கு. இவ இப்படிதான் அண்ணி, எப்பவுமே டைம் பார்த்து கலாய்ச்சிடுவா. இல்லையே, உனக்கு தாவாணி கட்டி விட்டவளே நான் தான். நல்லா மாட்டினேன். அது இல்லடி. அமைதியாரு. அங்க நடந்த சீனே வேற சோஃபி. அப்படி என்ன நடந்துச்சு? வந்து உட்காரு வா. ஒன்னும் ஆவல. உன்னை யார் இங்க கூப்பிட்டா? நீ எதுக்கு இங்க வந்த? சமாளிக்காத, ஒழுங்கா சொல்லு. என்னடி சொல்றது? அப்படி ஒண்ணும் இல்ல. நான் உன்னை கேட்டேன்னா நீ அமைதியா இரு. நீங்களாவது சொல்லுங்களேன். அவளை விடுங்க, அவளே சோகத்துல இருப்பா. இவ ஆளு இன்னொரு பொண்ணு தூக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. உங்க ஆதி இருக்காருல, உங்க அக்காவை கையில புடிச்சிட்டு இன்னொரு பொண்ணு இடுப்புல புடிச்சிட்டு இருந்தாரு. ஆமா. ஐயோ போச்சு. சரி கேஷுவலா இருக்க, உனக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகலல? என்ன ஆப்பனன்ட் ஆலையில ஜாலியா சுத்திட்டு இருந்த, உனக்கு வச்சாங்க அப்ப? பாய மூடு. அப்படிலாம் இல்ல. ஆனா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் என்னடா இப்படி புடிச்சிட்டு இருக்கான்னு. நீ எப்படிதான் பக்கத்துல கேஷுவலா நின்னுட்டு இருந்தியோ? ஏன் அவ்வளவு டீப்பாவா புடிச்சிட்டு இருந்தாங்க? ஐயோ அதையும் கேக்குற, ஹக் பண்ற அளவுக்கு க்ளோஸா நின்னுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உண்மையா? உனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கா? ஆமா லைட்டா. என்னடி லைட்டா தான் சொல்ற? ஆமா, நான் மைண்ட் செட் ஆயிட்டேன். 50-50. அவன் எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, நான் அதை அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஒரு அண்ணியா இல்ல, ஒரு சிஸ்டரா உனக்கு சொல்றேன், நீ இந்த மைண்ட் செட்ல இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அப்பா எடுத்துக்காத. நீ வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு. ஆனா அவன் ஒரு நார்மல் பணக்காரன் கூட கிடையாது. அவன் ஒரு எலைட். அப்படி இருக்கும்போது எந்த பாயிண்ட்ல வேணா சேஞ்ச் ஆயிடுவாங்க. உன்னோட இடத்துல யாரு இருந்தாலும் கையில கிடைச்சதை விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நீ அந்த ஸ்பேஸை யாருக்குமே கொடுத்துடாது. அவனை யாருக்காகவும் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்துடாது. லக்கிலி அவங்க அப்பாவும் உனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு. அந்த பையனும் உன்னை டீப்பா தான் லவ் பண்றான். இதை எப்படியே தக்க வச்சு ஒரு மேரேஜ் வரைக்கும் கொண்டு போயிடு. எல்லாமே புரியுதா நீ? எல்லா சைடும் பாக்கணும்ல நீ. ஏன்னா அவன் அம்மாவுக்கு இதை பத்தி தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதுக்கு ஆதி என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது எல்லாத்த விட சம்டைம்ஸ் எனக்கே தோணும், அவன் என்ன கல்யாணம் பண்றதை விட ஒரு டாக்டர் கல்யாணம் பண்றதுதான் அவனோட ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு. பட் எங்க லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு உண்மை தெரியுமா? இன்னைக்கு ஈவினிங் அங்கிளும் ஆதியும் வீட்டுக்கு வராங்க. எனக்கு தெரியும் ஆதி என்ன இதே மாதிரி கிளம்பிக்க சொன்னாங்க.
ஒழுங்கா எனக்கு இதே மாதிரி தாவணி கட்டி விடு. அப்போ இன்னைக்கு உனக்கு கொண்டாட்டம் தான். எப்படியும் காலையில நல்லா தான் ஜாலியா போயிருக்கும். இப்போ என்ஜாய் பண்ண போற. சோஃபி அமைதியா இருந்துரு. என் தம்பி வேற இருக்கான். ஏன் சோஃபி இப்படி பண்ற? டேய் நீ வேற ஏன்டா இங்க இருக்க? ஏஞ்சி போயேண்டா. இருக்கட்டும். வேற என்னலாம் என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அதுவும் இல்லாம இது யாரும் உனக்கு வேணும்னா நீ வெளியே போ. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? அஞ்சலி என்னம்மா அவ்வளோண்டு சாப்பிட்டு வந்துட்டு இருக்க? இல்லம்மா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, அதனால தான் கம்மியா சாப்பிட்டேன். மாசமா இருக்க புள்ள நல்லா சாப்பிட்டாதானே புள்ள நல்லா ஆரோக்கியமா வளரும். சரிம்மா இனிமே சாப்பிடுறேன். ஆகாஷ் உன்னை பால் வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்து வச்சியா? என்ன இன்னைக்கு பரபரப்பு அள்ளுது? ஒண்ணும் இல்ல வாடா. அனு அங்க பாரு அம்மா தனியா சிரிக்குது. அப்படியா அம்மா? என்னம்மா? ஒண்ணும் இல்லடி, நான் உன்னை குளிச்சிட்டு கிளம்ப தானே சொன்னேன். ஏந்திரு போ. தெரியுமா போறேன் இரு. அம்மா நீங்க ரெண்டு பேரும் கீழே கொஞ்சம் வாங்கம்மா. வரோம்மா. என்ன கூப்பிடாம போயிட்டாங்க? அவ்வளவுதான், நீ இன்னைக்கு எஸ்கேப்னு நினைச்சுக்கோ. நான் எஸ்கேப்பா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, எனக்கு நல்லா வெயிட்டா வேலை வச்சிருப்பாங்க. இவனை என்னதான் பண்றது? ரொம்ப பிடிச்சிருக்கு டாக்டர் உங்களை. ஆனா என்னன்னு தெரியல, உன் விஷயத்துல மட்டும் கம்ப்ளீட்டா நம்ப முடியல. எப்பவும் ஏதோ டவுட்டும் பயமும் இருந்துட்டே இருக்கு. அன்பென்னும் தூண்டிலாய் நீ வீசினாய், நீனாகிறேன் அன்பே உன் முன்பு தானடா இப்போது நான் பெண்ணாகிறேன் இங்கே தயக்கங்களாய் திணறுகிறேன். சோஃபி ஓகேவா? ஓகே தாண்டி. ஆனா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லு. நீ ஆதி கிட்ட பேசுனியா? கால் பண்ண. இங்க வந்துட்டு இருக்கேன், டிரைவிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு வச்சுட்டான். சரி நீ ரெடி ஆயிட்டு இருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா? இது என்ன கேள்வி? ஆதி அவங்க அப்பா வராரு, அதனாலதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். லூசு, ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துட்டு. என்ன சொல்றேன்? கீழே உன்னை பொண்ணு கேட்க உன் மாமா வீட்ல இருந்து வந்திருக்காங்க. நானே பார்க்கும்போது தட்டுல பூ பழம்லாம் வச்சு அம்மா கிட்ட கொடுத்தாங்க. என்ன சொல்ற? அதுக்குள்ள எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? சத்தியமாடி? உண்மையாவா? இரு, இந்த அம்மாவை நான் சும்மாவே விட மாட்டேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாண்டி, அவங்களாம் வேற இங்கதான் இருக்காங்க. பாரு சோஃபி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா? என்ன கத்திட்டு இருக்க? ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியா? நீயே பாருடா இந்த அம்மாவை, அதுக்குள்ள மாமா வீட்ல இருந்து பொண்ணு கேட்க வர வச்சுட்டாங்க. ஆகாஷ் அமைதியா இருடா, நீ வேற. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இது கூட சமாளிச்சிடலாம், எனக்கு இப்ப பயமே. ஆதியும் இந்த டைம்ல வராங்க, எதுவும் ப்ராப்ளம் ஆயிடாதுல? ஐயோ எனக்கு வேற வயித்துல புளிய கரைக்குதுரி. அவன் வேற எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. இப்ப என்னதான் பண்ணுவேன்னா நம்ம வேணா பாரு, சும்மாவே விட மாட்டேன். அப்பா இல்லாத நேரம் பார்த்து வர வச்சிருக்காங்க. மாமா எங்க சோஃபி? மாமாலாம் அத்தை கூட ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. ஐயோ பாரு சோஃபி, வீட்டுல யாருமே இல்ல. அப்பா கார்த்தியனா ராம் மாமா யாருமே இல்ல. இந்த அம்மா நல்லா பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க அவங்க அண்ணன் வீட்ல இருந்து. இப்போ பாரு இந்த அம்மாவை என்ன பண்றேன்னு. போச்சு, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மட்டும் நல்லா தெரியுது. என்னடா இவ இப்படி போறா? என்ன பண்றது? வா நம்மளும் கீழே போலாம். அண்ணே காபி குடிக்கிறியா இல்ல டீ போடவா? ஏதோ ஒண்ணுமா, அண்ணனுக்கு நீ என்ன பண்ணுமோ பண்ணி எடுத்துட்டு வா. அம்மா கத்திட்டே வராத. வாமா. அம்மா கொஞ்சம் உள்ள வாங்க. அனு இங்க வாமா, மாமா பக்கத்துல வந்து உட்காரு வா. இருக்கட்டும் மாமா. மாமா தானே கூப்பிடுறேன், வந்து உட்காரு வா. அதான் அண்ணன் கூப்பிடுதுல, வந்து உட்காரு. என்னங்க நல்ல பொருத்தமா ரெண்டு பேருக்கும். எப்பத்துல இருந்துமா காலேஜ் போற? நாளையில இருந்து போயிடுவான்னு நினைக்கிறேன்ப்பா. ஓ இப்பவே அங்க கேள்வி கேட்டா இங்க பதில் வருதா? ஆமா, அவ வாயை திறந்து பேசிட்டாலும். என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லை மாமா, வாமிட் வர மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? மாமா நான் மாடிக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் முடியல. சரி போமா. ஏய் நில்லு. இவன் என்ன இப்படி மிரட்டுறான்? ஒன்னதான் காது கேக்குதா? என்ன? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? இருந்தா இப்படி இருக்க மாட்டேன். கொஞ்சமாவது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. உன்னதான் எனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு வந்த? உனக்கு பிடிக்கலனாலும் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ நினைச்சிட்டே இரு, ஆனா அதெல்லாம் நடக்காது. உன்னை தவிர வேற எவனை வேணா கல்யாணம் பண்ணிப்பேன். என் அப்பாவோ அண்ணனோ இருந்திருக்கணும். இந்நேரம் நீ தொலைஞ்ச. பாத்துட்டே இரு, உன் அப்பா விருப்பத்தோட எல்லாத்தையும் பண்ற. அமைதியா போயிடு. அவதான் போயிட்டல்ல, உட்காருடா. அம்மா வாங்க.
அண்ணே நீ பேசிட்டு இருன, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். தெரியுமா அவளுக்கு வேற முடியலன்னு சொன்னா, என்னன்னு பாரு போ. அவ்வளவுதான் அருண், ரொம்ப சண்டை போடுவா போலயே. அது ஏன் பிரச்சனை? அவள்கிட்ட உதவாங்கன்னா தெரியும் உன் பிரச்சனை. அம்மா என்னடி சத்தம் ஜாஸ்தியா இருக்கு? எதுக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க? இங்க பாரு, என்ன கேள்வி கேக்குற வேலை நீ வச்சுக்காத. உனக்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அமைதியா வந்து காப்பியை குடுத்துட்டு நிக்கிற. இதெல்லாம் அப்பா இருக்கும்போது பண்ண வேண்டியதானே? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? போன மாசம் அவரு பண்ணாரு, இந்த மாசம் நீங்க பண்றீங்களா? என்னன்னு சொல்றேன் பாருங்க அத்தை, எனக்கு போய் கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் கிடையாது. அவன் படிச்சு முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். என்னால அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப வேற எவனையாவது விரும்புறியா? சொல்லு அனு, அம்மா கேக்குறாங்கல்ல. அத்தை அப்படிலாம் யாரும் இல்ல. சொல்லு, நான் பாத்துக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. நீங்க வேற போலிச்சு தானே, தைரியமா சொன்னா என்ன இந்த பிள்ளைக்கு? அவர் பாத்து பாரு. இங்க பாருடி, உன் இஷ்டத்துக்குலாம் இங்க ஆடிட்டு இருக்கணும்னு நினைக்காத. இல்லம்மா என்னால முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் நான் அமைதியா போக நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இங்க இருக்கிறதுனால தானே இவ்வளவு பண்றீங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். இருக்க முடியாதுன்னா என் வீட்டுல இருக்காத, வெளியே போடி. உங்களுக்கு உங்க குடும்பத்தோட சேர்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? இங்க பாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா கழுத்தை திருகி நானே கொன்றுவேன். இவள வலிய விட நானும் இன்னைக்கு அவ கையை காலை முறிச்சு போடுறேன். எங்க ஓடுறா நானும் பாக்குறேன். இங்க இருக்கிறதுனால தானே இவ்வளவு பண்றீங்க. நான் போறேன். அப்படியே போயிடு, திரும்பி வந்துடாத. எனக்கு ஒரு புள்ளதான் இருக்கான்னு இருந்துட்டு போயிடுறேன். என்ன டுன்டுன் நீங்க இப்படி கோவப்படுறீங்க? அனு பாவம் எப்படி அழுதே போற பாருங்க. இப்ப பாருங்க என்ன பதில் சொல்வேன்னு அவருக்கு. யாருக்குமா? ஐயோ நாலு முடி, எங்க அண்ணலாம் இருக்கான். அவ பாட்டுக்கு இப்படியே போறா. அத நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும். எம்மா அவ போய் ஒண்ணு கடக்க ஒண்ணு பண்ணிட போறா. நீ போய் அவளை நிறுத்துமா. முடிஞ்சா உன் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போனாலும் முடி. அவங்க அப்பனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிங்க டுன்டுன், நான் போய் கூட்டிட்டு வரேன். இந்த டீ வடை சம்சா எல்லாம் எடுத்து வைங்க. இவ வேற என் நிலைமை புரியாம. ஏமா போயிட்டு வாமா, எடுத்து வைக்கிறேன். எப்பா இவன் நடக்கிறத பார்த்தா நாளைக்கு தான் போய் சேர்வா போலியே. எம்மா நாலு முடி, கொஞ்சம் வேகமா தான் நடைய. நீங்களே சொல்லுங்க மக்களே, இந்த போலிச்சு மாப்பிள்ள ராஜா மாதிரி இருக்காரு. அவரை போய் விட்டுட்டு இன்னும் நோஞ்ச மாதிரி இந்த டாக்டர் புடிச்சு கட்டி வைக்க பாக்குதே இந்த டுன்டுன். அம்மா எப்பவுமே போலிச்சுக்கு தான் சப்போர்ட். நான் இருக்க வரைக்கும் அனு வேற ஒருத்த கட்ட விட்டுருவானா? அனு ஆதி பாரு, அந்த அருண் பொண்ணு கேட்க வந்திருக்கா. நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். அழாத. வேணாம் ஆதி, இதுவும் வேணாம். நீ என்ன சொல்ற? அவன் வந்து பொண்ணு கேட்பான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? போகாதே அழகே, இனி தாங்காதே உயிரே, என்னை தோண்டாதே திமிரே, பகல் வேஷம் போடாதே. உன்னை தீராமல் பிடித்தேன், உயிரின் உள்ளே மறைத்தேன், வெளியில் கொஞ்சம் நடித்தேன். என்னம்மா ஆச்சு? அங்கிள், அன்னைக்கு என் மாமா பையன் ஆதி கூட சண்டை போட்டாங்க. அவன் ஃபேமிலியா பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. எங்க அப்பா யாருமே வீட்ல இல்லாத டைம்க்கு வந்திருக்காங்க அங்கிள். இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கோம்? என் அம்மா தான் அங்கிள். நாங்க பாத்துக்கிறோம், நீ கூட வா. இல்ல அங்கிள், நீங்க இன்வால்வ் ஆனா ப்ராப்ளம் பெருசாகும். ப்ளீஸ் அங்கிள், நான் போறேன் அங்கிள். இது எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியும். என்ன பண்ணுவானு? எப்பவும் எங்களை இன்வால்வ் பண்ண மாட்ற. அவரை விடு, என்னையே இன்வால்வ் பண்ண மாட்ற. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யார் அனு? இல்ல ஆதி, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ எங்க தான் போற இப்போ? நான் என் அப்பா கிட்ட தான் போறேன். சரி வா, நான் கொண்டு போய் விடுறேன். சொன்னா புரிஞ்சுக்கோடா. நீ அமைதியா உள்ள போ. எனக்காக ஒண்ணு மட்டும் பண்றியா? என்ன? ஒன்னால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ப்ளீஸ் ஆதி, இது எல்லாத்தையும் என் அப்பா பாத்து பாரு. சரி போ, அம்மா பாத்துட்டு இருக்காங்க. கிளம்புறேன். என்னதான்ப்பா பண்றது இவள? விடு வா, உங்க வீட்டுல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. உள்ள போலாம் வா. நீ அவ மாமாக்கு கால் பண்ணு. சரிப்பா. அவ வீட்டுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்களோ, சும்மா இப்படியேப்பா பண்ணுவாங்க. இவனுங்களுக்கு எல்லாம் ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கலையா? ஏன் இவளே புடிச்சு சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. ச்சே, எனக்கே வெறுப்பா இருக்கு. அவளுக்கு எப்படி இருக்கும்? வாடா உள்ள போலாம். நீ கவிதைகளா கனவுகளா கயல் விழியே, நான் நிகழ்வதுவா கட